இப்னு காபு ரலியல்லாஹு கேட்டார்கள். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அவர்களும் மார்க்க விற்பனார்கள். மார்க்கத்தின் மசாயில்களை தொகுத்தவர்கள், மிகப்பெரிய ஞானி, மிகப்பெரிய அறிவின் கடல் அவர்கள். அவருடைய வாழ்க்கையில் கூட சில விஷயங்களை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அவர்கள் சொல்லுவார்கள், 3 நாட்களாக அவர்கள் சாப்பிடவில்லை, 3 நாட்கள் பட்டினி. அவரிடத்தில் இருக்கக்கூடிய காதியும் பட்டினி. சொல்லுகிறார்கள், 3 நாட்களாக பட்டினியாக இருக்கிறேன், ஏதாவது எங்காவது கடன் வாங்கி உணவு ஏதாவது வாங்கி வா என்பதாக தன்னுடைய வேலையாளிடத்திலே சொன்ன உடனே அவர் போனாரு. கடனை வாங்கி வேக வேகமா போய் மாவு வாங்கி உடனே ரொட்டி சுட்டி எடுத்துட்டு வந்தாரு. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு கேட்டாங்களாம், இவ்வளவு சீக்கிரமா ரொட்டி சுட முடியாது, எப்படி சுட்டீங்கன்னு கேட்டாங்களாம். ஏன்னா அந்த காலத்துல நம்ம மாதிரி கேஸ் பத்த வச்சுலாம் இல்ல. நெருப்பை மூட்டி கிச்சு மூச்சு கல்ல என்ன செய்வாங்க, நெருப்பை பத்த வச்சு இதுல இருக்கக்கூடிய மரங்களை எடுத்து வச்சு அப்படி எரித்து கல்லை சூடாக்கி கல்லின் மீது தந்தூரி ரொட்டி தான் சாப்பிடுவாங்க. இது இவ்வளவு சீக்கிரமா நீ கொண்டு வந்துட்டு ஏன்னு கேட்டாங்க. இல்ல இல்ல, ஒரு மனிதர் சாலிம் என்ற மனிதருடைய வீட்டிலே அடுப்பு எரிந்து கொண்டிருந்தது. நான் மாவை வாங்கி பிசைந்து உடனே எரிந்து கொண்டிருக்கின்ற அடுப்பிலே நான் ரொட்டியை சுட்டுவிட்டு வந்தேன் என்பதாக சொன்னார்களாம். சொன்ன உடனே அஹ்மத் இப்னு ஹம்பல் 3 நாள் பசி, இந்த ரொட்டி எனக்கு வேண்டாம் என்று சொன்னார்களாம். ஏன் என்று கேட்டதற்கு அவர்கள் விளக்கம் சொன்னார்களாம். எந்த வீட்டில் அடுப்பு எரிந்தது என்று சொன்னாய் அல்லவா, அந்த சாலிம் இருக்கிறார் அல்லவா, அரசாங்கத்தில் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறார், அரசாங்க பணத்தை தவறாக அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை நான் கேட்டிருக்கிறேன். அவர் வீட்டில் எரிந்த அந்த அடுப்பிலே சுட்டு வைத்து வந்த அந்த ரொட்டியை நான் தின்ன வேண்டிய அவசியம் இல்லை என்று பசியாகவே இருந்தார்கள் என்பதாக வரலாறுகள் சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, முன்னோர்கள், நாதாக்கள், நல்லவர்கள் எல்லாம் வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கு வருவதற்கு காரணமே பேணுதலான வாழ்க்கை தான். இன்னைக்கு நாம சம்பாதிக்கிறோம், நம்ம புள்ள சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்குது, கணவன் சம்பாதிச்சு கொண்டு கொடுக்கிறான், எப்படி வந்தது என்று யாருமே கேட்பதில்லை. பள்ளிவாசலில் இருந்து வந்ததா அல்லது வேறு எங்காவது வந்ததா, யாருக்காவது தெரியாமல் எடுத்து விட்டு வந்தோமா என்றெல்லாம் சோதிப்பதே கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது, வாழ்விலே நாம் வாழ்க்கையை நாம் வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால், வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால், சின்ன விஷயமாக இருந்தால் கூட வேண்டுதல்கள் வேண்டும் என்பதாக சொன்னார்கள்.